சிவபெருமானே ஓம் நம சிவாய. நந்தி பகவானை போட்டி நமச்சிவாய போட்டி போட்டி. அழகான புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷ நாள் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. புரட்டாசி மாதம்னால பெருமானுக்கு விசேஷம். அதே புரட்டாசி சனிக்கிழமை நல்லாளில் பிரதோஷம் வந்தால் எம்பெருமானுக்கு விசேஷம் என்ற மாதிரி இந்த அழகான நல்லாளில் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னென்னா, நாம் வீட்டில் விளக்கு ஏற்றுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு மழை ஏற்றும் போது போகிறாங்க, டக்கர் இப்படி ஆற்றிடுறாங்க. இந்த விளக்கானது இப்படி கையில் ஊபிடுறாங்க, இல்லை வாயில் கூட ஊபிடுறாங்க. சில பேர் இருக்காங்க, வாயில் ஊதுவது தப்பு, கையில் அழைப்பது தப்பு. ஆனால் விளக்கேற்றும் போது ஸ்வாகதா மகாலட்சுமி தாயாரே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை நாம் வர வைக்கிறோம். அதே மாதிரி எப்படி நாம் மகாலட்சுமி தாயாரை வரவேற்று விளக்கேற்றுறோமோ அதே மாதிரி மலை ஏற்றும் போது நாம் சொல்லணும் இந்த மந்திரத்தை, சாந்த ஸ்வரூபிணியே நமோ நமஹா. ஏன்னா இது அக்னி அல்லவா, ஜோதி அல்லவா. ஏற்றும் போது தாயே மகாலட்சுமி நம்ம இல்லத்துக்கு வா, தாயே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக வாருமம்மான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியே நம்ம வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே, நம்ம பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில் நாம் கையில் ஊபுறதோ இல்லை வாயில் ஊபுறதோ பண்ணக்கூடாது. சொல்லுங்க, சாந்த ஸ்வரூபிணியே நமோ நமஹா என்று. இந்த மாதிரி ஒரு பித்தளையில் ஒரு குச்சி கூட இப்போல்லாம் விற்கிறாங்க, 20 ரூபா தான் இருக்கும் இதோட விலை, சரிங்களா. இந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு இப்படி மெல்லமா சாந்த ஸ்வரூபிணியே நமோ நமஹா என்று மலை ஏற்றுங்க. அதுதான் நாம் ஜோதிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அழகான இந்த பிரதோஷம் நல்லால உங்கள் கூட இந்த ஜோதிய விஷயமானது நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம், சரிங்களா. கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ஏனென்றால் ஜோதி என்பது சாதாரண விஷயமா, நம்ம வீட்டின் வளர்ச்சி, நம்ம வீட்டின் ஜோதி அவங்க ஏற்றும் போது தாயே வாமா மகாலட்சுமி அன்னிட்டு துர்காலட்சுமி சரஸ்வதியாக வாருமம்மான்னு சொல்லி வரவேற்று விளக்கேற்றும் போது ஸ்வாகதா என்று, கடைசியில் மலை ஏற்றும் போது சாந்த ஸ்வரூபிணியே நமோ நமஹா என்று கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வீடு ஜோதி நம் கூடவே இருக்கும். சிவபெருமானே போற்றி போட்டி. ஹரஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். சிவபெருமானே போச்சு போச்சு. ஹரஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். உங்களை சாமியே முருகா.